சற்று முன் அண்ணாமலையார் கோவிலிருந்து ஒரு வீடியோ நம்ம சேனலுக்கு வந்திருக்குங்க. கொள்ளையர்களின் கூடாரமாக மாறிய அண்ணாமலையார் கோவில் நிர்வாகம் பக்தர்களுக்கும் உபயதாரர்களுக்கும் வழங்கக்கூடிய அனுமதி சீட்டை திமுக கவுன்சிலர்கள் மற்றும் ஒன்றிய நிர்வாகிகள் எல்லாம் போலியாக தயாரித்து அங்கு உள்ள ஆலய நிர்வாகத்தின் மூலமாகவே விநியோகம் செய்து அங்கே ஒரு வசூல் வேட்டையில் இறங்கியிருக்காங்க. எந்த அளவுக்கு திருவண்ணாமலையார் கோவிலை ஒரு பணத்தை கறக்கும் ஒரு வசூல் இடமாக மாற்றி வச்சிருக்காங்க அப்படிங்கிறதுக்கு இந்த வீடியோவே சாட்சி. இந்த வீடியோ பார்த்துட்டு மறக்காம எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. இந்த அரங்கெட்ட அறநிலையத்துறையை நம்பி ஒரு பயனும் இல்லை. நல்லா சாமி இல்லைன்னு சொல்ற குரூப்பு கோவிலுக்குள்ள உட்கார்ந்து நல்லா கொள்ளையடிச்சிட்டு இருக்காங்க. கண்டிப்பா இந்த வீடியோ பார்க்குற ஒவ்வொரு தமிழனும் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. இவர் நம்ம தேசிய கூட்டம் தான் வந்திருக்காரு. கோயில் இன்று மிகப்பெரிய அட்டூழியம் இந்த இந்து அறநிலைத்துறை நடத்தி கொண்டிருக்கின்றது. உலகம் புகழ்பெற்ற தீப திருவிழா நமது அண்ணாமலையாரின் ஆலயத்தில் பரணி தீபம் முதல் மகா தீபம் வரை சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த இந்து அறநிலைத்துறையானது இன்று பாஸ் வழங்குகிறேன் என்ற பெயரில் இந்து அறநிலைத்துறைக்கு சொந்தமான அலுவலகம் கோவில் உள்ளே அவ்வளவு பெரிய அலுவலகம் இருக்கிறது. ஆனால் இந்த பாஸ் யாத்திரை நிவாசில பிரிண்ட் ஓடிக்கின்னு பிரிண்ட் ஓடனால இங்கதான் விநியோகம் பண்றாங்க. யாருக்குன்னு பார்த்தோம்னா திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த நபர்களுக்கு இங்க விநியோகித்து எங்களுக்கு தகவல் வந்த உடனே கூட்டணி கட்சியை சேர்ந்த பாட்டாளி மக்களை கட்சியை சேர்ந்தவங்களும் மற்றும் உடனடியாக தகவல் தெரிவித்தோடனே இங்க வந்தோம். பார்த்தோம்னா அங்க மேல 307 அந்த ரூம்ல BLA 2 திமுகவினுடைய BLA 2 திமுகவினுடைய மாநகர கவுன்சிலர், ஒன்றிய கவுன்சிலர், முன்னாள் கவுன்சிலர், திமுக சேர்ந்தவர்களுக்கெல்லாம் பாஸ் ஒட்டி வியாபாரம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஏனென்றால் அவங்களுக்கு கொடுத்து ஒரு பாஸ் 4000 5000 சொல்லி விற்பதற்கு திமுக சேர்ந்தவர்களுக்கு தன்னார்வலர்கள் என்ற பெயரில் பாஸ் அடித்து விற்று கொண்டிருக்கின்றார்கள். இங்கு போகும்போது கடந்த காலங்களிலிருந்து இந்த ஜேசி என்னைக்கு ஜாயின் பண்ணாரோ அன்னைக்கிலிருந்து அவர் போன் எடுக்கிறது இல்லை. நாங்கள் மக்கள் பிரச்சனைக்கோ கோவில்ல ஒரு பிரச்சனை மக்கள் பிரச்சனை இருக்கும்போது அவருக்கு போன் பண்ணா அவர் போன் எடுக்கிறது இல்லை. சாதாரண மக்களுக்கு ஒரு பிரச்சனைனா கூட அவர் எடுக்கிறது இல்லை. இந்த மாதிரி நமது கட்சியை சேர்ந்தவங்க கட்சியினுடைய மாவட்ட தலைவர்கள் மாவட்ட செயலாளர்கள் போன் பண்ணா கூட அவர் எடுக்கிறது இல்லை. அவருக்கு எந்த அதிகாரம் தெரியல. ஆனா இன்று மதியம் கூட கோவில் உள்ள குருக்களே உள்ள செல்ல முடியவில்லை. ஆனால் பணிக்கு நிற்கக்கூடிய காவலர்கள் முன்னாள் காவல்துறையை சேர்ந்த டிஐஜி அவரை உண்மையான பக்தர்களுக்கும் உபயதாரர்களுக்கும் இந்த பாஸ் ஆனது கிடைப்பதில்லை. ஆனால் திமுகவை சேர்ந்தவர்களுக்கும் முன்னாள் காவல்துறை அதிகாரிகளுக்கும் முன்னாள் வருவாய்த்துறை அதிகாரிகளுக்கும் ஈஸியாக இந்த பாஸ் கிடைத்து விடுகிறது. பணம் படைத்தவர்கள். ஏனென்றால் திராவிட முன்னேற்ற கழகம் பிடியில் இந்த இந்து அறநிலைத்துறை சிக்கிக் கொண்டுள்ளது. உள்ளூர் வாசிகளுக்கும் தன்னுடைய அத்தியாவசிய சேவை கூட வீட்டுக்கு செல்ல முடியாத அளவுக்கு இன்னைக்கு மக்கள் இன்னல் படுகின்றது. இந்த இந்து அறநிலைத்துறையும் இந்த மாவட்டத்தை சேர்ந்த அமைச்சரும் கவலைப்படுவதில்லை. இந்த பாஸை எப்படி விற்கலாம், யார்கிட்ட விற்கலாம், எங்க பிரிண்ட் போடலாம், எங்கெல்லாம் டூப்ளிகேட் பாஸ் போடலாம் அப்படின்ற வேலையில தான் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். இல்லை என்றால் இந்த இடத்துல அந்த பாஸ் பிரிண்ட் ஓட்ட வேண்டிய அவசியம் கிடையாது. இதை கண்டித்து பாரதிய ஜனதா கட்சி மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை நடத்தும் நாளைக்குள்ளோ. இதுக்கு முறையான பக்தர்களுக்கும் உபயதாரர்களுக்கும் இந்த பாஸை வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன்.